அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கருப்பசாமி காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய கருப்பசுவாமி ஒரு ஊருக்குள்ளே உலா வருகிறார் குதிரை மீது அப்படின்னு சொல்லக்கூடிய வீடியோ காட்சியை தான் நாம் இப்போ பார்த்துட்ருக்கோம். இது ரொம்பவே அரிய காட்சி அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோவில் நல்லா பாருங்கள். கருப்பசுவாமி அந்த இடத்துல அந்த பசுமாட்டை தாண்டி போகிறது போல் ஒரு காட்சி இருக்குது. உங்களுக்கு கருப்பசுவாமி பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கருப்பண்ண சுவாமியை போற்றி என்ற வாசகத்தை பற்றி விடுங்க. பொதுவாக எல்லா கிராமங்கள்லேயுமே கருப்பண்ண சுவாமி காவல் தெய்வமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த இரவு நேரத்தில் உலா வந்து கருப்பசுவாமி அந்த ஊரையும் மக்களையும் காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் கருப்பசுவாமி உலா வரக்கூடிய ஒரு காட்சி அப்படிங்கிறது தற்போது சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த காட்சியை பார்த்து உங்களுக்கு என்ன தோன்றுகிறது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போதே கருப்பண்ண சுவாமியை வணங்கி கொள்ளுங்க. கண்டிப்பாக அவர் என்றைக்குமே நமக்கு காவல் தெய்வமாக இருப்பார். வீடியோவில் மேலும் கருப்பசாமி பற்றி நிறைய விஷயங்கள் சுவாரஸ்யமானதாக சொல்ல போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரபல ஜோதிடர்கிட்ட ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? குறைந்த விலையில் முன்பதிவு செய்து வீட்டில் இருந்தே தொலைபேசியில் ஜோதிடம் கேட்டுக்க முடியும். பிறந்த தேதி, நேரம், ஊர் இதெல்லாம் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சா போதுமானது. உங்களுடைய கேள்விக்கு நாங்களே ஃபோன் செய்து பலன் சொல்கிறோம். 500 ரூபாய் மட்டும்தான். 9344065789 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். பொதுவாகவே தமிழகத்தினுடைய பெரும்பாலான கிராமங்களில் கருப்பசுவாமி இல்லாத கோவில்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு மக்களுடைய மனதிலும் வாழ்க்கையிலையும் கருப்பசுவாமி இரண்டரை கலந்து காணப்படுறாரு. கருப்பசுவாமி அவர் அமர்ந்த இடங்களுக்கு ஏற்றாற் போல பல பெயர்களில் அழைக்கப்படுறாரு. அதாவது சங்கிலி கருப்பன், கருப்பண்ணர் சுவாமி, குலக்கருப்பன், 18ஆம் படி கருப்பு, வேட்டை கருப்பு, சின்ன கருப்பு, பெரிய கருப்பு, மீனமலை கருப்பு சுவாமி, முன்னோடை கருப்பு சுவாமி, நொண்டி கருப்பு சுவாமி, ஒண்டி கருப்பு சுவாமி அப்படின்னு பல பெயர்களில் நம்ம தமிழக கிராமங்களில் மக்களால் கருப்பு சுவாமி வழிபடப்படுறாரு. உங்கள் ஊரில் கருப்பு சுவாமிக்கு வேறு ஏதாவது பெயர்கள் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. கருப்பு சுவாமி அருளை பெற நாம் எப்போதுமே அவரை வழிபட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அவருடைய அருள் நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கருப்பசுவாமியின் நின்ற கோலம், அமர்ந்த கோலம், குதிரையின் மீது ஏறிய கோலம், குதிரை மீது ஏறி புறப்படக்கூடிய கோலம் அப்படின்னு பல்வேறு வகையான நிலைகளில் பல கோவில்களில் காட்சி கொடுக்குறாரு. கம்பீரமான உருவம், தலைப்பாகை, இடையில கச்சை, மிருட்டக்கூடிய விழிகள், முறுக்கு மீசை, கையில் அரிவாளோட கருப்பசுவாமி காட்சி கொடுப்பாரு. கருப்பசுவாமி அப்படின்னு பார்க்கும்போதே அவருடைய உருவமே நமக்கு ஒரு மாதிரி ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும் வகையில் ஒரு கோவ ரூபமாக இருக்கக்கூடிய வகையில் தான் அமைச்சிருப்பாங்க. அதாவது மிகப்பெரிய மீசை, கையில் அருவாள், கண்கள் பெரிதாக அப்படின்னு ஒரு ஒரு ஆக்ரோஷமான உருவத்தோடு மட்டும் இல்லாமல் கருப்பசுவாமி எப்போதுமே அப்படி காட்சி கொடுக்குறார் போல தான் அமைச்சிருப்பாங்க. ஆனால் கருப்பசுவாமி நமக்கு எப்போதுமே நம்ம ஒரு பயணம் போகிறோம் அப்படின்னா கூட அவர் நமக்கு துணைக்கு வருவாராம். கருப்பசுவாமியை வழிபட்டுட்டு போனோம் அப்படின்னா பயமே இல்லாமல் போகலாம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இன்றைக்கும் பெரும்பாலான ஊர்களில் கருப்பசுவாமி உலா வருகிறார். இரவு நேரங்களில் அவருடைய காட்சியை நம்ம பார்க்க முடியல அப்படின்னா கூட அவர் அங்கு நடந்து செல்வது போல் நாங்கள் உணர்ந்தோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய மக்கள் இருக்காங்க. உங்களுக்கும் அது வாழ்க்கையில் இது போல் ஒரு நம்மளுடைய பாட்டி, நம்ம அம்மா இது மாதிரி ஏதாவது ஒரு கதை சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்களும் அது போல் கேள்விப்பட்டிருக்கீங்க அல்லது அது உங்களை பாதித்திருக்கு அப்படின்னா கூட கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு உங்கள் ஊர்லேயும் இது போல் இருக்குது அப்படின்னு நீங்கள் உணர்றீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பெரும்பாலும் கையில் சுக்குமான் தடியோட அவர் அருள் புரிவதை தான் நம்மளால் பார்க்க முடியும். கருப்பசுவாமி பூஜை அப்படின்னு பார்க்கும்போது காக்கக்கூடிய கருப்பசுவாமி பூஜைக்கு சுத்தமான நபர்களை தான் அனுமதிப்பாங்க.
பூஜையில் அமர்ந்தவுடன் திருவிளக்கை ஏற்றி வைக்கணும். பிறகு சங்கல்பம், நாள், நட்சத்திரம், திதி, யோகம், பெயர், கோத்திரம் ஆகியவற்றை சொல்லி வணங்குவதோடு எந்த காரியத்துக்காக பூஜை செய்கிறோமோ அதை சிந்தித்து பூஜையை தொடங்க வேண்டும் அப்படின்னும் முன்னதாக சத்குருவை நமஸ்கரிப்பது அவசியம் என்று சொல்லுவாங்க. கருப்பு சுவாமியை புஷ்பங்களால் அர்ச்சிக்கலாம். ஓம் நமோ பகவதே ஸ்ரீமுக கருப்ப சுவாமியே நமக என்று கூறி வழிபடுவது ரொம்பவே சிறப்பு. நான் மீண்டும் சொல்கிறேன், என்ன அப்படின்னா ஓம் நமோ பகவதே ஸ்ரீமுக கருப்ப சுவாமியே நமக என்று கூறி வழிபடலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்களும் இதே போல் மந்திரத்தை சொல்லி வழிபடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நீண்ட நாளாக நினைத்து அந்த காரியம் நடக்காமல் தடைப்பட்டுட்டே இருக்கு அப்படின்னு வருத்தப்படுறவங்க கூட கண்டிப்பாக ஓம் நமோ பகவதி ஸ்ரீமுக கருப்பு சுவாமியை நமக என்று சொல்லி வழிபடும்போது கண்டிப்பாக அந்த காரியம் நமக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். கருப்பு சுவாமி பூஜைக்கு இப்படி ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். கருப்பு சுவாமி சிவபெருமானுடைய அம்சமாக கருதப்படுறாரு. கருப்பு சுவாமிக்கு உகந்த படையல் பொருளாக சர்க்கரை பொங்கல், அவல், பொரிக்கடலை, மாம்பழம், வாழை, பலா, கொய்யாப்பழம் மற்றும் இளநீர் இவையெல்லாம் சமர்ப்பித்து வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு. அதே போல் கருப்பு சுவாமிக்கு பொய் அப்படிங்கிறது பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. அவர் தர்மத்துக்கு மட்டுமே துணை நிற்கிறவர். தனது பக்தர்களுக்கு ஒரு சோதனை அப்படின்னு சொன்னால் காற்றை விட வேகமாக வந்து பிரச்சனைகளை தீர்த்து வைப்பவர் கருப்பு சுவாமி. கருப்பு சுவாமியை வழிபடுவோரை தீமைகள், சாபங்கள், சூனியங்கள், போட்டி, பொறாமைகளில் இருந்து காப்பாற்றுகிறார். நல்ல ஆரோக்கியத்தையும் செல்வத்தையும் வழங்குகிறார். தர்மத்தினுடைய நியாயத்தை கருப்பு சுவாமியிடம் நிச்சயமாக பெறலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் கருப்பு சுவாமியினுடைய வழிபாடு என்றைக்குமே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கருப்பு சுவாமி தமிழர்களிடையே கிராம தெய்வங்களாக மட்டும் இல்லாமல் அவர்களிடையே ஒரு பிரிக்க முடியாத கடவுளாக இருக்கக்கூடியவர் தான் கருப்பு சுவாமி அப்படின்னே சொல்லலாம். கருத்த மேனியும் வேகமான ஓட்டமும் துடிப்பான ஆட்டமும் கொண்டவர் தான். எந்த எதிரிகளையும் அழிக்க வல்லவர். இவர்கிட்ட பொய்யோ ஏமாற்றுத்தனமோ செல்லுபடி ஆகாது. நம்பியவருக்கு காவலாகவும் எதிர்ப்பவர்களுக்கு யமனாகவும் இருப்பவர் தான் கருப்பு சுவாமி. பரமசிவனுடைய அம்சம் அப்படின்னு பார்த்தோம். பத்ரகாளி அம்சம் என்றும் வணங்கலாம். தென்னாட்டினுடைய எல்லா ஆலயங்களிலும் இவர் காவல் தெய்வமாக இருக்காரு. பெரும்பாலும் எல்லா கிராம எல்லைகளிலும் காவலாக ஆட்சி செய்கிறாரு. பெரியாண்டவர் என்ற பெயராலும் பரவலாக குடிக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். மேலும் கருப்பு சுவாமி அப்படின்னு பார்க்கும்போது அவருக்கு புராணங்கள் வழியாக நிறைய விஷயங்கள் சொல்லப்படும். அவருடைய வரலாறும் அவர் பற்றி நம்ம கேள்விப்படும் போதும் ரொம்ப சிறப்பான நிறைய விஷயங்கள் ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் விதமாக கருப்பு சுவாமியை பற்றி சொல்லுவாங்க. குறிப்பாக மதுரை ஆங்கிலேயர்கள் ஆளுகையில் இருந்த காலகட்டம். ஆங்கிலேய அதிகாரிகள் மக்களை மட்டும் இல்லாமல் மண்ணினுடைய தெய்வங்களையும் மதிக்காமல் இருந்த காலகட்டம். அலட்சியமாக மீனாட்சி அம்மன் கோவிலை குதிரையில் அமர்ந்து சுற்றி வந்து நிறைய விஷயங்கள் செய்தாங்களாம். தெய்வத்தை அவமதிப்பதை யார் வேண்டுமானாலும் பொறுக்கலாம். ஆனால் மதுரையின் காவல் தெய்வம் கருப்பு சுவாமி பொறுத்து கொள்ள மாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் ஆங்கில அதிகாரி தன்னுடைய சிப்பாயுடன் மீனாட்சி அம்மன் கோவில் கோபுரத்தின் அருகில் வந்து அவமதிக்கக்கூடிய வகையில் சிரித்தாராம். இதை கண்டு கோபமுற்ற கருப்பு சுவாமி அவனுக்கு படிப்பினை புகட்ட அவன் குதிரையின் காலை வாரி விட்டாராம். குப்புற விழுந்தார் அந்த அதிகாரி. குதிரையின் பிழை என்று நினைத்து தவிர அது தெய்வத்தினுடைய செயல் அப்படின்னு அந்த அதிகாரி உணரவே இல்லை. மறுநாள் அந்த இடத்துக்கே வந்தாராம். அப்போதும் குதிரை கால் இடறி கீழே விழுந்ததாம். இப்போது கலவரமானாராம் அந்த அதிகாரி. ஊரில் குறி சொல்லக்கூடிய ஆட்களை அழைத்து வர சொல்லி இது என்ன, ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு கேட்டாங்களாம். மையிட்டு பார்த்ததில் அந்த சம்பவத்தினுடைய பின்னணியில் மறைந்திருப்பது அந்த மலை கருப்பன் தான் என்று கண்டு கொண்ட பூசாரிகள், ஐயா, மலை மீது இருக்கக்கூடிய எங்களுடைய காவல் தெய்வத்தின் விளையாட்டு தான் இது அப்படின்னு சொல்லி எச்சரித்தாங்களாம். ஆட்சி செய்யக்கூடிய நம்மீதே ஆட்டம் காட்டுகிறதா இந்த சுவாமி என்று கோபம் கொண்டு மலை உச்சிக்கு சென்றாங்களாம். கருப்பு சுவாமி சிலையை இடித்து தள்ள சொல்லி ஆணையிட்டாங்களாம். ஊர் மக்கள் கூடி தடுத்திருக்காங்க. கால் தடுக்கிய சுவாமிக்கு
தடுக்க செய்ய எவ்வளவு நேரம் ஆகும்? கருப்பசாமியினுடைய உக்கிரம் தெரியாமல் விளையாட வேண்டாம். மேலும் இது எங்களுடைய ஊரை காக்கக்கூடிய தெய்வம். அதை மலை உச்சியிலிருந்து கீழே கொண்டு வைத்து ஆராதனை செய்வதால் அதனுடைய உக்கிரம் தனியும், நாங்களும் நலமுடன் வாழ்வோம் அப்படின்னு சொன்னாங்களாம். அதிகாரிகளும் சிந்தித்தாங்களாம். அவர்களுடைய கோரிக்கைக்கு சம்மதித்தாங்க. மக்கள் கூடி கருப்பசுவாமியை அங்கிருந்து எடுத்து வந்து மலை அடிவாரத்தில் இருந்த ஐயனார் கோவிலில் வடக்கு நோக்கி பிரதிஷ்டை செய்திருக்காங்க. அன்று முதல் கருப்பசுவாமி அங்கு குடியிருந்து அருள்பாலித்து வருகிறார் என்றும் சொல்லுவாங்க. இப்படி கருப்பசுவாமி அண்ணனுடைய இந்த கருப்பசுவாமியினுடைய வரலாறை கேட்கும்போது நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.